ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசார் மதிப்புக்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதி சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. செவ்வாய் பயிற்சி கோல்சாரம் அவசியம் பார்க்கணுங்க. கோல்சாரம் கண்டிப்பாக பார்க்கணும். ஒரு செயலுடைய நிறைவேறுதா, ஒரு செயல் எந்த செயலாக தான் நிறைவேறுதாங்கிறது இந்த கோல்சாரம் துணை புரியும். கண்டிப்பா நம்ம இது முக்கியமான விதி. 90 பைசா இருக்குது, ஒரு 10 பைசா சேர்ந்தா 1 ரூபாய். அப்ப 90 பைசா 1 ரூபாய் ஆகுது. அந்த 10 பைசா தான் கோல்சாரம். தெளிவா புரிஞ்சிருச்சா? கோல்சாரம் கண்டிப்பா பார்க்கணும். யோக ஜாதகத்துல செயல்படும், நம்ம உணர முடியாது. அப்ப உழைத்து பழைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் கம்மியான, ஏற்கனவே ஜாதகத்துல ஒளி இல்லாத ஜாதகங்களுக்கு இந்த கிரகங்கள் தான் ஒளி கொடுக்குதுங்க. இதை உணரணும். கோல்சாரம் அவசியம் சொல்லணும். சரி, செவ்வாய் பயிற்சி. செவ்வாய் ரத்தம், சகோதரம், வீரியம் எல்லாத்துக்குமே செவ்வாய் தேவைங்க. அப்ப இந்த 1.5 மாதம் இந்த செவ்வாய் பயிற்சி இப்ப மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போமுங்க. மகர ராசிக்கு ஆகாதவர் தான். ஆனா செவ்வாய் எல்லா கிரகமே வேணும் ஒருத்தருக்கு. எல்லா ராசிக்கும் எல்லா கிரகங்களும் வேணும். 12 பாகங்கள் லக்கணம் தொடங்கி 12ஆம் பாகம் வரைக்கும் நமக்கு அவசியம் தேவை. அதுல நல்லவங்க நல்லபடியா இருக்காங்களா, கெட்ட கிரகம் கெட்ட தன்மை தராமல் நல்லது தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறதா, இதுலதான் சூட்சமும் இருக்கு. கோல்சாரப்படம் கண்டிப்பா சொல்லணும்ட்டு இப்ப மகர ராசி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அடுத்தடுத்து நீங்க பார்க்கக்கூடிய நுணுக்கமான வீடியோக்கள் வரும். சேரு செய்திகள் ஆனால் நீங்க மட்டும் இல்ல, உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் ஜோதிடத்தின் உண்மைத்தன்மையை உணர்ந்து எனது குருநாதர் மதிப்புக்குரிய ஆதித்ய குருஜி ஐயா ஜோதிடத்தில் மறுக்கப்பட வேண்டிய விஷயங்களை மறுத்து உண்மையான ஜோதிடத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்துகிறார். ஆர்வலர்கள் பார்க்கிறோம், மாணவர்கள் பார்க்கிறோம், அதை மக்களுக்கு எடுத்து சொல்கிறோம். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த திரையில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. தெளிவாக கிரக விளக்கத்தோடு பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். கிரக விளக்கம் ஏன் சொல்லணும்? முதல்ல ஒரு விஷயத்துல போனா அது மேல நம்பிக்கை வரணும். எந்த விஷயமா இருந்தாலும் சரியா. மருத்துவமே பார்க்க போறோம், என்னத்தை இவர் குணப்படுத்தினாருன்னு போனோம்னா உளவியல் ரீதியாக நமக்கு மருந்து வேலை செய்யாது. இவர் காப்பாற்றுவார், இந்த மருந்து நம்மளை சரிப்படுத்தணும்னு ஒரு நம்பிக்கை. மருந்து பாதி எண்ணம் பாதி அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. அப்ப அந்த அமைப்பு அதே மாதிரி ஜோதிடமும் அப்படித்தான். அதனாலதான் ஒரு செயலை கேட்கறீங்க, எப்ப திருமணம் ஆகும், 2026 5வது மாதம் நடக்கும் போங்க அப்படின்னு மனசுக்குள்ள கால்குலேஷன் பண்ணி சொல்றதை காட்டிலும் இந்த தசா இந்த புத்தி இந்த அந்தர காலத்தில் நடக்கும்னு சொன்னோம்னா உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படும். ஜோதிடத்தை சொல்லும் பொழுது அந்த நம்பிக்கை உங்களுக்கு ஏற்படுத்தணும். கிராமத்துல சொல்லுவாங்க, ஆடு மேய்த்தது போல் இருக்கணும், அண்ணனுக்கு பொண்ணு பார்த்தது போல் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆடை மேய்ச்சிக்கிட்டே போவோம், போயிட்டு திருப்ப அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க அந்த வழியா வர்றதை காட்டிலும் ஆடு மேய்க்கும் போது அண்ணனுக்கு பொண்ணு பார்க்கணுங்கிறது இது கிராமத்துல சொல்ற வழி. ஆடு மேய்க்கும் போது அண்ணனுக்கு பொண்ணு பார்க்கறது 2 வேலை, ஒரே கல்லில் 2 மாங்க. அது மாதிரிதான் நான் சொல்றேன். நேரம் எடுத்துக்கிட்டாலும் ஜோதிடம் வளரணும், என்னோட குருநாதருடைய எண்ணம் போல ஜோதிடம் நமக்கு பிறகு வளரணும் அப்படிங்கிற எண்ணம் என்கிட்ட மேலோங்கி நிற்கிறது. உங்களுக்கு அந்த கான்பிடன்ஸ் ஏற்படும், பலன்களும் தெளிவாக இருக்கும். நேரம் அதிகமானாலும் தொழில்முறை ஜோதிடராக இருந்தாலும் உருப்படியா செய்யணும். அந்த அமைப்பை நான் செய்யறேங்க. இப்ப செவ்வாய் பயிற்சி மகரத்துக்கு என்ன செய்யும் அப்படின்னு பார்ப்போங்க. என்ன லக்கணமாக இருந்தாலும் மகர ராசி அப்படின்னா 7 சனியில கடுமையான கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருந்திருக்காது. மிக கடுமை, லேசான கடுமை, எறும்பு கடித்தல் மாதிரி கடுமை, இப்படிலாம் இருந்திருக்கும். அவங்க ஜாதகத்துல எப்படி உங்களுக்கு இருந்துச்சுன்னு பார்த்துக்கிட்டு நீங்க ரெஃபர் பண்ணலாம். இப்ப மகர ராசி 4ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதிங்க. நான் சொன்னேன், சனிக்கு செவ்வாய் கடும் பகையா இருந்தாலும் செவ்வாயும் தேவை. 4ஆம் இடம் என்ன? தாயார், கல்வி, வீடு, வாசல், வாகனம், தன் சுகம், ஒழுக்கம், இது பூரா 4ஆம் இடம். 11 யாரு? லாபம், தொழில் செஞ்சா லாபம், அண்ணே, மூத்த சகோதரர் எல்லாருமே வேணும்ல. சில தோஷமான ஜாதகத்துல 2வது மனைவி, 7ஆம் இடம் முதல் மனைவி, 11ஆம் இடம் 2ஆம் மனைவி. அது மாதிரி இல்லறதுக்கு 11 வேணுங்க. காமத்திரிகோண ஸ்தானங்கள் சொல்லுவாங்க. 3, 7, 11 இதெல்லாம் காமத்திரிகோண ஸ்தானங்கள். இதெல்லாம் நல்லா இருந்தா தான் இல்வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் இருக்குது. நுணுக்கமான ஜோதிடம் போய்கிட்டே இருக்கும். அப்ப இதுவரைக்கும் வயசுக்கு ஏற்ற வகையில மகர ராசிக்காரர்கள் எல்லாத்துக்கும் கிடையாது, யோகமான வீட்டுல பிறந்தவர்களுக்கு கிடையாது. அதை உணர்ந்திருப்பீங்க. அதுல உங்களுக்கு உணரக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்காது. ஏன்னா யோகமான தசை நடக்கும்போது இது உங்களுக்கு என்ன
சரியா போகுது அப்படிங்கிற அமைப்புல. இப்ப ஒளி குறைத்தல் தான் யோகம். அதாவது யோக ஜாதகம் என்ன, கிரகங்கள் ஒளியோடு இருக்கணும், ஒரு நன்மை தர அமைப்போடு இருக்கணும். உழைத்து பிழைக்கக்கூடிய ஜாதகம் அதிர்ஷ்டமில்லா ஜாதகத்துல என்ன அர்த்தம், கிரகங்கள் ஒளியா வந்திருக்கும் கண்டிப்பாக. அப்படியே ஒளி இருந்திருந்தாலும் ஏகனைக்கு மோட இருக்கும், நன்மை தரும் அமைப்புல இருக்காது. இதுதான் சற்று பலவீனமான ஜாதகம். அந்த பலவீனமான ஜாதகங்களுக்கு இந்த கிரகங்கள் படி போடுதுங்க. இதுதாங்க உண்மை. இதை உணராமையே கோச்சாரம் தேவையில்லைன்னு பேராசிரியர் சொன்னா ஏத்துக்க முடியுமா? கண்டிப்பான முறையில கிடையாது. கோச்சாரம் அவசியம் பார்க்கணும். இப்ப இந்த மகர ராசிக்கு சனியும் செவ்வாயும் பார்த்துக்கிட்டாங்க. சொன்ன விஷயத்துல வயசுக்கு தக்கனவனே கல்வி, சின்ன வயசுல கல்வி தடை இருக்கும். ஏற்கனவே ஜாதகத்துல கல்வி ஸ்தானம் புதன் எல்லாம் வலிமையா இருந்திருந்தாங்கன்னா இது கண்டிப்பா ஆப்படிக்கும்ல. சனி செவ்வாய் போகும்போது கல்வியில தடை இருக்கும். வீடு கட்டக்கூடிய எண்ணங்கள் அப்படியே பேஸ்மட்டம் போட்டு அப்படியே நிக்குது பாருங்க, அந்த மாதிரி இருந்திருக்கும். அதே மாதிரி தாயார் வகையில உறவுகள் அல்லது தாயாருக்கு பலவீனங்கள் இப்படிலாம் இருந்திருக்கும். தன் சுகமே பாதிக்கப்பட்டிருக்கும். அவங்க லக்கணாதிபதி இந்த மாதிரி பலவீனப்பட்டு அது இருந்திருக்கும். சனி செவ்வாய் ஒரு யோக ஜாதகத்துல சனி செவ்வாய் பாத்துக்கிறாரு, புதன் செவ்வாய் சேர்ந்திருக்காது பாத்துக்கிறாரு, சனி சூரியன் சேராது பாத்துக்கிறாரு, குரு சுக்கிரன் 2 பேரும் ஒழிக்கிறதுனால ஒரு மாறுபாடான விஷயங்களை கொடுக்கும். அப்ப அதெல்லாம் இல்லாம இருக்கிறது நல்ல யோக ஜாதகம். இது மட்டும் யோக ஜாதகம் நிறைய விஷயம் இருக்கு. இதுவும் யோக ஜாதகத்துக்கான அறிகுறிகள். அப்ப இந்த சனியும் செவ்வாய் நீங்கிருச்சுங்க. இப்ப என்ன நடக்கும், 4ஆம் இடம் கல்வி கொஞ்சம் தடையா இருக்கிறது, கல்வி படிப்பாரு. தாயாரோட உரசலா இருப்பாங்கல்ல, பகைமை மாதிரி இருக்கும். அல்லது தாயாரோட ஒரு நல்ல தாயாருக்கு இது நல்ல ஒரு ஆரோக்கியம் கெட்டு போயிருந்தபோது ஆரோக்கியம் இனிமே ஏற்படும். தாயார் உறவுகள், தாயாரால நமக்கு நன்மைகள், கல்வினால நன்மைகள், கல்வியின் மேலான வேலை அப்படி நடக்கணும். கல்வி எதுக்கு படிக்கிறது எதுக்கு, வேலைக்கு தானே, அந்த அமைப்பு எடுக்கும். காம்பினேஷனா பாக்குறது. மூத்த சகோதர உறவுகள் சில இடத்துல கருபுருன்னு இருப்பாங்க, அந்த உறவுகள் சீர்படும். இளைய மனைவி, அதாவது முதல் தாரம் முடிஞ்சுட்டு 2ஆம் தாரம் அது டைவர்ஸ் ஆயிடுச்சு வச்சுக்கோங்க, டைவர்ஸ் வேற ஏதோ ஆயிடுச்சு, 11ஆம் இடம் 2வது தாரம் வருதா, கொஞ்சம் இழுத்துக்கிட்டு இருக்கா, பார்த்துக்கிட்டு இருக்கல, இப்ப அமையும் இந்த 1.5 மாசத்துக்குள்ள. இதெல்லாம் உணர்ந்து பாருங்க. அந்தந்த ஜாதகர்கள் உலகம் முழுக்க பாக்குறீங்க. நான் சொல்றது நிறைய பேர் பாராட்டுறாங்க, அதெல்லாம் வெளியிட விரும்பல. நிறைய பேர் பாராட்டுறாங்க, கரெக்டா இருக்குங்க நீ சொல்றது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் குரு இறைவனுடைய ஆசினாலும் குருநாதருடைய ஒரு ஆசினாலும் தான் இதெல்லாம் நடக்குதுங்க. அப்ப 11ஆம் இடம் செழிக்குங்க. தொழில பின்னடைவா இருக்காரா, முதல் போடுறாரு, தொழில் பண்றாரு, ஒண்ணுமே கிடைக்கல, இப்ப கிடைக்கும். சரி 1.5 மாசம் தான் இருப்பாரு செவ்வாய். அதுக்கு பிறகு நம்ம சுயஜாதகம் ஜென்ரேட் ஆயிரும் இல்ல. ஒரு மெஷினை ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல ஸ்டார்ட் பண்ணி விடுறோம், அப்புறம் பெட்ரோல் எடுத்துக்கிறது இல்லை. அது மாதிரிதான் ஸ்டெப். சரியான உதாரணமா, உள்ள வண்டியில பெட்ரோல் இருந்தா நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்ல. ஸ்டார்ட் பண்ணும்போது பெட்ரோல் இருந்துச்சுன்னா மறுபடியும் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். ஸ்டார்ட் பண்ண உடனே பெட்ரோல் கம்மியா இருந்தா ஸ்டார்ட் ஆகும், கொஞ்ச நேரத்தில் ஆஃப் ஆயிரும். இதை நீங்க கிரகத்தோட பாருங்க. இந்த 11ஆம் இடம் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி விடுது. அடுத்து நல்ல தசாபதிகள் பெட்ரோல் அர்த்தம், நல்ல நிறைந்த பெட்ரோல் அர்த்தம். ஆட்டோமேட்டிக்கா போக போகுது. ஜோதிடம் மகா அற்புதம், மகா எளிமை. இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு ஒரு மறுமலர்ச்சியாக இருக்கும். 4ஆம் இடம் சேர்க்கும் கல்வி, வீடு, வாகனம், தாயார், தன் சுகம், தாயாரோட உறவு, இது பூரா 4ஆம் இடம். உறவினர்கள், இது பூரா. 11 லாபம், மூத்த சகோதரம், இளைய மனைவி, இதன் வாயிலாக உங்களுக்கு கண்டிப்பாக நன்மை நடைபெறும். இதை என்ன பார்க்கக்கூடிய ஜோதிடம் பார்க்கக்கூடிய உள்ளூர் நண்பர்கள், வெளியூர் நண்பர்கள், வெளிநாட்டில் இருக்கிற வெளி மாநிலத்தில் உள்ள அறிவார்கள் ஒரு தரம் பார்த்தா அடுத்தடுத்து பார்ப்பாங்க. கிரக விளக்கத்தோடு சொல்றதுனாலதான். இது மற்றவங்க சொல்றாலும் இல்லையோ அந்த விமர்சனம் வேணா, நான் கரெக்டா கிரக விளக்கத்தோட பதில் சொல்றேன். நீங்க எந்த ஒரு விஷயமானாலும் தெளிவான முறையில மறுபடியும் சொல்றேன், இந்த வாட்ஸ்அப் நமக்கு தொடர்பு கொள்ளுங்க. தெளிவாக கட்டண முறையில் கிரக விளக்கத்தோடு பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அடுத்து கும்பராசிக்கும் மீனராசிக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி என்ன தருங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களை தர்றேன். இது போல மிக நுணுக்கமான வீடியோக்கள், இந்த திருமண தாமதமான வீடியோக்கள், கல்வியில பின்னடைவான வீடியோக்கள் நிறைய இருக்குது. அடுத்தடுத்து தர்றேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ச்சியா பாருங்க. ஜோதிடத்தை நன்றாக உணருங்கள். வணக்கம்.